என்னக்கா சொல்லலை எங்கே போனா பார்த்தியா? ஆளவே காணும். ஒரு மாதிரி கலக்குறான்னு ஊரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாமல் இடத்து போய் கலக்குறான்னு தெரியலையே. அங்கேருந்து இங்கே வருவா, இங்கேருந்து வீட்டுக்கு போவா. நம்மளுக்கு தெரியாமல் இனத்தை கலக்குறானா? இந்த யூடியூப் சேனலில் நடிக்கிறவங்க பேசுகிறாங்களோ என்ன கழுவியா பேசுகிறாங்கன்னா கலக்குறான்னு பேசுகிறாங்க. என்ன தான் எனக்கு தெரியும். அவங்க வந்தால் தான் விசாரிப்போம். வர என்னக்கா வா, எனக்கு வந்து உட்காந்தாச்சு நம்மளை தான் உட்காருல நிறைய பேச வேண்டியது. உட்காரு. சரி கீழே உட்காந்துக்கலாம். கீழே உட்காந்துக்கோ. கேளுங்க. என்ன கலக்குறான்னு ஊருக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த கலக்குறீக்கா? உங்க கூட தானே இருக்கு. என்னமோ போறேன்னா பிள்ளைகளை விட்டுட்டு போறேன்னா வாருன்னா உன் கூட தான் இருக்கு. எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் எங்கேயும் போறேன்னா வாருன்னா நம்ம இந்த யூடியூப் சேனல் நீ நானும் நடிக்கும் 3 பேர். எங்கள் வீட்டு ஆளுக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். நம்ம வீடியோலாம் அவங்களும் தேடி பார்க்காது. அந்த எங்கே போகுதுங்க அதுக்கு வாட்டுக்கு எனக்கு அதுங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. நம்ம ஒன்றும் தப்பாக எதுவும் பேசலையே. நம்ம அன்னைக்கு அங்கே வீடியோ எடுக்க போனதும் ஆமாம், அன்னைக்கு மாரிமுத்தண்ணன் இருந்தார். அதுதானே வண்டியிலே கூட்டு போனாங்க. இது குட்டியானையில் போனோம், வீடியோ எடுத்தோம், வந்தோம். நம்ம தப்பா தவிர பண்ணல. ஆமா, நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு அவங்க வீட்டுக்காரர்களுக்கு நம்பிக்கை தெரியும். நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மள ஒன்றும் சொல்லலை. அது பாட்டு பாவம் வீட்டுல இருந்து என்னமோ பொழுது பண்ணிட்டு நம்ம ஊருக்காரர்கள்ட்டையுமே எல்லாத்துக்குமே நம்ம வீட்டுக்காரங்களே போய் எங்க வீட்டுக்காரங்க அப்படி நடிக்காத பாருங்கன்னு பயந்தானக்கு அவங்க பயந்துக்கிட்டு ஐயே இப்படி எல்லாம் திரிஞ்சாங்க. அவங்களே எல்லாத்தையும் காட்டி நம்ம வீடியோலாம் ஊர்ல நிறைய பேர் பார்க்காங்களே. அதாவது நம்மள தப்பா பேசுறதுக்கு 4 பேர் தான் இருக்காங்க. நம்மள நல்லபடியா பாராட்டி பேச எத்தனையோ கோடிக்கணக்கில் ஆள் வந்துட்டாங்க. என்ன நம்மள பாராட்டி பேசுறாங்க. இன்னைக்கும் லைவ் போட்டாலும் உங்க அண்ணன் அப்படி உட்காந்துருக்கு, இப்படி உட்காந்து சாப்பாட்டு நேரம் தான் லைவ் போடுறோம். அவங்களும் சாப்பிட வராங்க, நம்மளும் லைவ் போடுறோம். அண்ணன் எங்க இருக்காங்க, எது இருக்கா, நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்காங்க. உங்க ஊரு சொல்லுங்க, நாங்க வாரோம்னு கேக்குறாங்க. நல்ல குடும்பத்து பொம்பளையா நல்ல முறையா நடிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு பாராட்டி தான் பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பாரு பாராட்டத்தான் செய்யறாங்க, யூடியூப்லயும் பாரு. நாள் ஆகுது நம்மளுக்கு ஒரு தப்பா தவிர எந்த கமெண்ட் வரல. பேசுறவங்க எதுதான் பேசுறாங்களோ பேசிட்டு போகட்டும். ஒருத்தர் நம்மளை பத்தி விமர்சனம் வச்சுட்டாங்கன்னா நம்ம உயரத்துக்கு போக போறோம்னு அர்த்தம். கண்டிப்பான முறை. சரியா? நம்மள பேசாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆளா நினைச்சு கண்டுக்கல. இப்போ நம்மளுக்கு நம்ம ஒண்ணு பண்றோம்னா அதை வச்சு பேசுறாங்கன்னா நம்ம உயரத்துக்கு போக போறோம். பேசுறவங்க உட்கார்ந்த இடத்துல இருக்க போறாங்க. நம்மள பேச நம்ம உயரத்துக்கு போக போறோம். அதை பார்த்தே அவங்க சாக போறாங்க. அது என்ன கலக்குறவங்க கலக்குவாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண 4 பேர் இருக்கு. நம்மளுக்கு கலக்க தெரியாது. புருஷமார்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது. இன்னைக்கும் எங்க போனாலும் பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி கையில கூட்டிட்டு தான் போறோம். யாரையும் நம்பி பிள்ளைகளை கூட்டிட்டு போக மாட்டோம். நம்மளுக்கு அப்படிப்பட்ட குழப்பம் தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா நாட்டுல இருந்து நமக்கு ரூபா வரும், டாலர் வரும். அதுக்குதான் பொறுக்காம பேசுங்க. முறையில நம்ம சம்பாதிக்கல. அது இருக்கு. ஏக்கா நம்ம மனசுல கல்ல இருந்தா தான் பயப்படணும். நம்ம ஒருத்தர கணக்கு நல்ல முறையா ட்ரெஸ் பண்ணி நல்ல முறையா பிள்ளைங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளை தப்பா பேச ஆள் கிடையாது. இந்த உட்காந்துக்கிட்டு 4 பேர் பேசுறாங்க தெருமுனையில, பேசுறவங்க பேசட்டும். தப்பா அலையிறதுக்கு தான் தப்பா பேசுங்க. கண்டிப்பான முறை. நல்ல முறையா இருக்கிறது நல்ல முறையா இருங்க. நான் இப்ப என் மகனை சின்ன பிள்ளைய தான் வச்சிருக்கேன். வச்சிருந்தாலும் அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து நமக்கு எவ்வளவு சங்கடமா தான் இருக்கு. அது அவங்க அப்பா இல்லாத நேரம் நாங்க இதை உரண்டு போட்டு இதை வச்சு வீடியோ எடுக்கிறோம். அது வந்த பிறகு அதுதான் நீங்க சரிமா போய் வீடியோ எடுக்க போ. அது சப்போர்ட் இருக்க போய் தான் அது ஊரெல்லாம் வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து பிள்ளையும் செத்தா மலைக்காம பார்த்துருக்கு. அது சப்போர்ட் பண்ண நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டு போக கூடாது. நாங்க குடும்பத்துக்குள்ள ஒத்துமையா இருந்து நாங்க பண்றத இதை ஒரு 4 கெட்ட கழுதைய கெட்ட விதமா பேசுதுங்க. அப்போ அந்த கெட்ட விதமா நடக்கிறவங்க தான் அதை பேசுவாங்க. நல்ல விதமா நடக்கிறவங்க அதை பேச மாட்டாங்க. 2 பேரும் கோவப்படாதீங்க. பேசுறவங்க அவங்க வாட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வீடியோ எடுக்கிறது எப்பவும் போல வீடியோ எடுத்து நம்ம வாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மாப்பிள்ளை மாதிரி எதுன்னு சொன்னா தான் நம்ம கோவப்படணும். அவங்க ஒண்ணுமே சொல்லலை. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கண்டிப்பா சரியா? 2 பேரும் கோவப்படலை. இந்த வீடியோ வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. எங்களை ஒரு 4 பேர் எண்ணி சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் எங்களை தப்பா தவறா பேசுறாங்க. நாங்க தப்பு பண்ணல, அவங்களுக்கு உணர்த்தணுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா. அதனால யார் மனசையும்
புண்படுத்துறதுக்காக இல்லை. எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு நீங்க 4 பேர் நல்லா நீங்க 4 பேர் நல்லவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பான முறையில் தப்பா பேசுறவங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பா என்ன எங்களை தேவையில்லாம பேசுறவங்களுக்கு இந்த வீடியோ. எல்லாருக்கும் நன்றி.